ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் தேவ கிருபையும் சமாதானமும் ஆசீர்வாதமும் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆளுகை செய்வதாக. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் நாம் தியானிக்கும்படி எடுத்துக்கொண்ட வேத பகுதி ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் 18வது வசனம். ஆனாலும் உங்களுக்கு இறங்கும்படி கர்த்தர் காத்திருப்பார், உங்கள் மேல் மனதுருகும்படி எழுந்திருப்பார். கர்த்தர் நீதி செய்கிற தேவன், அவருக்கு காத்திருக்கிற அனைவரும் பாக்கியவான்கள். இங்கே ஒரு வார்த்தையை நாம் வாசிக்கிறோம், அவருக்கு காத்திருக்கிற யாவரும் பாக்கியவான்கள். அப்படியானால் யாரெல்லாம் கர்த்தருக்காக காத்திருக்கிறாங்களோ அவங்க எல்லாமே பாக்கியவான்கள் என்று வேதம் நமக்கு சொல்கிறது. காத்திருக்கிறது தான் இன்னைக்கு மனுஷனோட வாழ்க்கையில மிகவும் முடியாத ஒன்றாய் போய்விட்டது. ஒரு பஸ்ஸுக்காக காத்திருக்கணும்னா கூட ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணணும்னா அவ்வளோ கஷ்டமாக இருக்கும். போன உடனே பஸ் வந்துட்டா அது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு அவசர உலகத்தில் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த சூழ்நிலையில் கர்த்தருக்கு காத்திருக்கிறது என்கிறது ரொம்ப முடியாத சூழ்நிலையாக போயிட்டுது. அவசரமாக ஜோம் பண்ணிட்டு போகிறது, எங்கேயோ ஆன்லைனில் ஒரு ப்ரேயரை அட்டன் பண்ணணும், அது காத்திருக்கிற நேரமாக போயிடுச்சு. நிறைய பேருக்கு தனி ஜெபம், தனிமையில் கர்த்தர் சமூகத்தில் காத்திருக்கிறது என்கிற நாட்கள் உருண்டோடி போயிட்டே இருக்கு. ரொம்ப நாள் ஆயிடுச்சு தேவ சமூகத்தில் காத்திருந்து. ஆனால் வேதம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு காத்திருக்கிற அனைவரும் பாக்கியவான்கள். அப்படிப்பட்டவர்களுக்கென்று கர்த்தர் அநேக ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறதாக வேதம் நமக்கு கற்றுத்தருகிறது. எல்லாருக்கும் தெரிந்ததான ஒரு வசனம், நாம் யாவரும் அறிந்த வசனம், ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 40ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தில் இப்படி வாசிக்கிறோம். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து உயர எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் முதலாவது புது பலனை பெற்றுக்கொள்கிறார்கள். யாரெல்லாம் தேவ சமூகத்தில் அவருடைய கிருபைக்காக காத்திருக்கிறார்களோ, அவர் சமூகத்தில் காத்திருக்கிற ஒவ்வொருவரையும் புதிய பலன் ஆளுகை செய்யும். உள்ளான மனுஷன் ஒவ்வொரு நாளும் புது பலன் அடைவதை அவர்களால் உணர முடியும். காத்திருக்காத ஒரு மனுஷனால உள்ளான மனுஷன் பலப்படுகிறதை அறியவே முடியாது. அவன் பலவீனப்பட்டு தான் போவான். தேவ சமூகத்தில் காத்திருக்காத ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில உள்ளான மனுஷன் பலவீனப்பட்டு சரீர மனுஷன் அவன் வாழ்வடைவதை நாம் பார்க்க முடியும். உலகமும் உலகத்துக்குண்டான காரியங்களும் தான் அவனுடைய வாழ்க்கையில பெருகுமே தவிர ஆவிக்குரிய வாழ்க்கையில் இருக்கிறதான எந்த விதமான உயர்வையும் அவன் பார்க்க முடியாது. பிரியமானவர்களே, அதனால கர்த்தருக்கு காத்திருப்போம், புது பலனை பெற்றுக்கொள்வோம். ஒரு கழுகு எப்படி மீண்டும் தன்னுடைய புதிய வாழ்க்கையை அமைத்து கொள்வதற்காக கண்மலையின் உச்சியில் போய் உட்கார்ந்து தன்னுடைய கூரிய நகங்களினால அந்த அழகையெல்லாம் பீத்து அந்த கண்மலையின் பாறைகளிலே எல்லாவற்றையும் தேய்த்து தன்னுடைய ரெக்கைகளை எல்லாம் பீத்து மீண்டும் அது புதுபலன் அடையும்படியாய் ஒரு குறிப்பிட்ட நாட்கள் காத்திருக்கிறதோ, அதுபோலத்தான் கர்த்தருக்கு காத்திருக்கிற மனுஷனும் ஒரு புதிய பலனை அடைகிறதாக வேதம் சொல்லுகிறது. கழுகுனோட அந்த ஒரு இளமை பருவம், அதாவது அதனோட ஆயுட்காலம் என்பது 40 வருஷம் தான். அதுக்கு அப்புறமா ஒன்று அது புது பலனை பெற்றுக்கொள்ளலை அப்படின்னா அது மாண்டு போக வாய்ப்பு இருக்கிறது. புது பலன் பெற்றுக்கொள்ள காத்திருக்க அர்ப்பணிக்கிற கழுகுதான் மீண்டும் அது தன்னுடைய வாழ்க்கையை பல ஆண்டுகளாய் இந்த பூமியிலே கழிக்கும்படியாய் புத்துணர்ச்சி பெறுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. அதனால தான் ஏசாயா தீர்க்கதரிசி இந்த வசனத்தை 40ஆம் அதிகாரத்தில் எழுதி வைத்திருப்பார் என்பது நான் யோசிக்கிறேன். எப்படி கழுகுக்கு 40 வயதுக்கு பின்பதாக ஒரு புது பலன் பெற ஒரு காத்திருப்பு அவசியமோ, அதே போல நாமும் நம்முடைய வாழ்க்கையில ஆவிக்குரிய ஓட்டத்தில் முன்னேறி ஓடுவதற்கு ஒரு புது பலன் அவசியம். அதற்கு நாம் காத்திருக்க வேண்டியது அவசியம். பிரியமானவர்களே, ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 64ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் நம்ம இப்படி வாசிக்கிறோம். தேவனே, உமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு நீர் செய்பவைகளை நீரே அல்லாமல் உலக தோற்றம் முதற்கொண்டு ஒருவரும் கேட்டதும் இல்லை, செவியால் உணர்ந்ததும் இல்லை, அவைகளை கண்டதும் இல்லை. ஆம் பிரியமானவர்களே, அவருக்கு காத்திருக்கிறவர்களுக்கு அவர் செய்பவைகளை உலக தோற்றம் முதல்
ஒரு மனுஷனும் கண்டதில்லையா, ஒரு மனுஷனுடைய காதுகளும் கேட்டதில்லையா. அருமையான தேவ பிள்ளைகளே, அவர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற நன்மை பெரிதாய் இருக்கிறது. அதைத்தான் கொரிந்தியருக்கு பவுல் எழுதும்போது எழுதுகிறார், தேவன் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை ஒரு கண்ணு காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அது ஒரு மனுஷனுடைய இருதயத்துல தோன்றவும் இல்லை என்று நாம் வாசிக்கிறோம். அருமையான தேவ பிள்ளைகளை, இன்னைக்கு நாம் அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை பெற வேண்டுமே ஆனால் நாம் காத்திருக்க வேண்டியது அவசியம். ஏசாயா 49 23 வசனத்தில் இப்படி வாசிக்கிறோம், கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்படுவது இல்லை. அப்படியானால் இந்த பூமியிலே தலைகுனியாத ஒரு வாழ்வு, வெட்கப்படாத ஒரு வாழ்வு வாழ வேண்டுமே ஆனால் நாம் கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். சங்கீதம் 33:18 இப்படி வாசிக்கிறோம், தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்களுடைய ஆத்மாவை அவர் மரணத்துக்கு நீங்களாக்கி ரட்சிக்கிறாராம். 20 வசனத்தில் வாசிக்கிறோம், அவர் நம்முடைய ஆத்மா கர்த்தருக்கு காத்திருக்கிறது, அவரே நமக்கு துணையும் நமக்கு கேடகுமானவர். யார் ஆத்மா கர்த்தருக்கு காத்திருக்கிறதோ அவர்களுக்கு அவர் துணையும் கேடகமுமாய் இருக்கிறார். சத்ருவானவன் எய்யும் அக்னியாஸ்திரங்களுக்கெல்லாம் தங்களை தப்புவித்துக் கொள்ளுகிற ஒரு பாதுகாப்பாய் இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. மரணத்துக்கு அவர்களுடைய ஆத்துமாவை நீங்களாக்கி விடுவிக்கிறார். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் பூமியை சுதந்தரித்துக் கொள்வார்கள் என்று சங்கீதம் 37:9 நாம் வாசிக்கிறோம். உலகத்துல கூட பெரியவங்க சொல்லுவாங்க, பொறுத்தார் பூமி ஆழ்வார், பொங்கினார் காடு மறைவார் என்று சொல்லி. இங்கே அதைத்தான் நம்ம வாசிக்கிறோம், பொல்லாதவர்கள் அறுப்புண்டு போவார்கள், கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ பூமியை சுதந்தரித்துக் கொள்வார்கள். எவ்வளவு ஒரு உண்மையான காரியம். சங்கீதம் 147:11 இப்படி வாசிக்கிறோம், தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் மேல கர்த்தர் பிரியமா இருக்கிறாராம். யாரெல்லாம் அவருக்கு பயந்து அவருடைய கிருபைக்காக காத்திருக்கிறாங்களோ அவங்கள அவருக்கு ரொம்ப பிடிக்குமா, அவர் மேல ரொம்ப இஷ்டமா இருப்பாராம். உண்மையாகவே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வீட்டுக்கு ஒரு ரிலேஷன் வராங்க அப்படின்னா அது நமக்கு பிடிச்சவங்களா இருந்தால் அவங்க எப்போ வருவாங்கன்னு நம்ம வெயிட் பண்ணிட்டு இருப்போம் இல்லையா. அதே போல தான் யாரெல்லாம் காத்திருக்காங்களோ, அவருக்காக காத்திருக்காங்களோ அவங்க மேலே அவர் ரொம்ப பிரியமாக இருக்கிறாராம். புலம்பல் 3:25 தீர்க்கதரிசி இப்படி எழுதுகிறார், தமக்கு காத்திருக்கிறவர்களுக்கும் தம்மை தேடுகிற ஆத்துமாவுக்கும் கர்த்தர் நல்லவர். அருமையான தேவ பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தர் நல்லவராய் வெளிப்பட வேண்டுமேயானால், இரக்கமுள்ளவராய் கிருபையுள்ளவராய் வெளிப்பட வேண்டுமேயானால் அவருக்கு காத்திருக்க வேண்டியது அவசியம். யாக்கோபு 5:7 இப்படி எழுதுகிறார், இப்படி இருக்க சகோதரரே, கர்த்தர் வருமளவும் நீடிய பொறுமையாயிருங்கள். இதோ பயிரிடுகிறவன் பூமியின் நற்பலனை அடைய வேண்டுமென்று முன்மாறியும் பின்மாறியும் வருமளவும் நீடிய பொறுமையோடு காத்திருக்கிறான். நீங்களும் நீடிய பொறுமையோடு இருந்து உங்கள் இருதயங்களை ஸ்திரப்படுத்துங்கள், கர்த்தரின் வருகை சமீபமாயிருக்கிறதே. இங்கே ஒரு காத்திருக்கிறதை நம்ம பார்க்குறோம். எப்படி கர்த்தருக்கு காத்திருக்கணுமா, பின்மாறியும் முன்மாறியும் வருஷிக்கப்படுகிற வரைக்கும் எப்படி ஒரு விவசாயி வேலை செய்கிற ஒரு மனுஷன் காத்திருக்கிறானோ அதை போல, பயிரிடுகிறவன் காத்திருக்கிறானோ அதை போல நாம் கர்த்தருக்காக காத்திருக்க வேண்டும், அவருடைய வருகைக்காக நாம் காத்திருக்க வேண்டும் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. இந்த 2 வசனங்களிலும் நாம் பார்க்கும் பொழுது நிச்சயமாகவே காத்திருக்க வேண்டுமே ஆனால் பொறுமை மிகவும் நமக்கு அவசியம். பொறுமை இல்லாதவங்கனால காத்திருக்கவே முடியாதுங்க. பொறுமை இழந்துட்டோன்னு சொன்னால் அது ஒரு 5 நிமிஷம் காத்திருக்கிறதா இருந்தால் கூட அது நமக்கு ஒரு பெரிய நேரமாக தெரியும், ரொம்ப நேரம் காத்திருந்தது போல தெரியும். ஆனால் பொறுமையோடு காத்திருப்போமே ஆனால் நிச்சயமாய் நாம் அதன் பலனை பெறுவோம். எப்படி பயிரிடுகிறவன் முன்மாறிக்கும் பின்மாறிக்காக காத்திருக்கிறது மாத்திரமல்ல, ஒரு விளைச்சலை கண்டடைய வேண்டுமே ஆனால் அதற்கும் அவன் காத்திருக்கிறான். அந்த நீண்ட கால காத்திருப்புக்கு பின்பதாகத்தான் அவனுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய நன்மையை பார்க்க முடிகிறது. அதே போல தான் நம்முடைய வாழ்க்கையிலும் பிரியமானவர்களே, நான் இதுவரையிலும் என்னுடைய காரியத்தில் என்னுடைய விஷயத்தில் நான் காத்திருந்து சோர்ந்து போய்விட்டேன்னு
நீங்க சொல்லலாம். ஆனா நீங்க காத்திருந்ததுக்கு பலனை கர்த்தர் கட்டாயம் தருவார். உங்களுக்கென்று அவர் வைத்திருக்கிற நன்மைகளை ஒரு மனுஷனுடைய கண்ணும் காணல, ஒரு மனுஷனுடைய காதும் கேட்கல, அது எந்த மனுஷனுடைய இருதயத்திலையும் தோன்றல. ஆனா கர்த்தர் உங்களுக்குன்னு ஆயத்தம் பண்ணினவைகளை அவர் கட்டாயம் தருவார். அந்த காரியம் மனுஷனுடைய கண்களுக்கெல்லாம் ஆச்சரியமா இருக்க போகிறது. ஆபிரகாமை குறித்து எபிரேயர் 11:10 இப்படி வாசிக்கிறோம். ஏனெனில் தேவன் தாமே கட்டி உண்டாக்கின அஸ்திபாரங்களுள்ள நகரத்துக்கு அவன் காத்திருந்தான். பிரியமானவர்களே, வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெறும்படிக்கு அவன் 25 ஆண்டுகள் காத்திருக்க வேண்டியதாயிற்று. 75 வயதிலே ஆபிரகாமுக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டாயிற்று. ஆனால் அந்த வாக்குத்தத்தத்தை சுதந்தரித்து கொள்ள 100 வயதான போதுதான் அவன் அதை சுதந்தரித்து கொண்டான். ஆனால் நம்ம இங்க வாசிக்கிறோம், அவன் ஈசாக்கோடும் யாக்கோபோடும் கூடாரங்களிலே குடியிருந்தானா. எதுக்காகவாம்? அவர் பரலோகத்துல அஸ்திபாரங்கள் உள்ள நகரத்துக்கு அவன் காத்திருந்தான் என்று வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, இந்த பூமியில தங்களை பரதேசிகளை போல அவங்க வாழ்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, அவங்க இந்த பூமியில தேவன் தனக்குன்னு ஒரு வீட்டை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார், அஸ்திபாரங்கள் உள்ள ஒரு நகரத்தை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார் என்கிற ஒரு நிச்சயத்தினால அவங்க அந்த கூடாரங்களிலே குடியிருந்தார்கள் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, ஆபிரகாமுக்கு பணம் இல்லையா, செல்வம் இல்லையா? வேதம் சொல்லுகிறது அவன் செல்வ சீமானாய் இருந்தான். அவர்கள் ஒருமித்து குடியிருக்க அவர்களுடைய ஆஸ்தியை பூமி தாங்க கூடாது இருந்ததாம். அப்படிப்பட்ட ஒரு பெரிய செல்வ சீமான் ஈசாக்குக்கு திருமணம் முடிக்கும் பொழுது தன்னுடைய கைகளில் இருந்து அவளுக்கு வேண்டிய பரிசு பொருட்களை எலேசாரின் இடத்தில் ஆபிரகாம் எடுத்து கொடுக்கிறான். அருமையான தேவ பிள்ளைகளை, அப்படிப்பட்ட ஒரு செல்வ சீமான் தான் ஆபிரகாம். ஆனால் ஏன் இந்த பூமியிலே பரதேசியை போல சஞ்சரிச்சு கூடாரங்கள்ல குடியிருந்தார் என்றால் பரலோகத்துக்காக அவர் காத்திருந்தார் என்று நம் வேதத்துல வாசிக்கிறோம். 2 பேதுரு 3:14 பேதுரு இப்படி எழுதுகிறார், ஆகையால் பிரியமானவர்களே, இவைகள் வர காத்திருக்கிற நீங்கள் கரையற்றவர்களும் பிழையில்லாதவர்களுமாய் சமாதானத்தோடு அவர் சந்நிதியில் காணப்படும்படி ஜாக்கிரதையாயிருங்கள். அருமையான தேவ பிள்ளைகளே, அந்த பரலோக ராஜ்யத்தை பெறும்படிக்கு ஆபிரகாம் பொறுமையோடு காத்திருந்தாராம். இந்த பூமியிலே கூடாரங்களிலே குடியிருந்து தங்களை அந்நியரும் பரதேசியும் என்று அறிக்கை செய்து இந்த பூமியிலே வாழ்ந்தார்கள் என்று வாசிக்கிறோம். ஆனால் புதிய வானத்துக்கும் புதிய பூமியும் தோன்றுகிற அந்த நாளுக்காய் காத்திருக்கிற நாம், கர்த்தருடைய வருகைக்கென்று காத்திருக்கிற நாம், இந்த பூமியில எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ வேண்டுமாம்? கரையற்றவர்களும் பிழையற்றவர்களுமாய் அவருடைய சந்நிதியிலே போய் நிற்க ஜாக்கிரதையுள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்று பேதுரு எழுதுகிறார். அருமையான தேவ பிள்ளைகளே, அவருடைய சமூகத்துல காத்திருக்கிற நாம் ஏதோ இந்த பூமியில தேவ சமூகத்துல இருக்கிறது மாத்திரமல்ல, இந்த காத்திருக்கிறதுக்கெல்லாம் ஒரு முடிவு என்ன அப்படின்னா பரலோக ராஜ்யம். அந்த பரலோக ராஜ்யத்துக்காகத்தான் நாம் இதுவரையிலும் கிறிஸ்தவ ஓட்டத்திலே காத்திருக்கிறோம். அருமையான தேவ பிள்ளைகளே, அப்படி காத்திருக்கிற நாம் கரையற்றவர்களும் பிழையற்றவர்களுமாய் இருக்க வேண்டும் என்று பேதுரு எழுதுகிறார். முதலாவதாக இந்த பூமியில காத்திருப்பதின் ஆசீர்வாதத்தை பெற வேண்டுமே ஆனால் நம்ம இந்த பூமியில பொறுமையோடு காத்திருக்க வேண்டும். பொறுமை நமக்கு அவசியம். 2வதாக அந்த அஸ்திபாரங்கள் உள்ள பரலோக ராஜ்யத்தை நாம் பெற வேண்டுமே ஆனால், கைவேலை அல்லாத அந்த வீட்டை நாம் சுதந்திரிக்க வேண்டுமே ஆனால், நிச்சயமாக கரையற்றவர்களாய் பிழையற்றவர்களாய் அவருக்கு முன்பதாக நிற்க பாத்திரவான்களாய் நாம் வாழ வேண்டும் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. பிரியமானவர்களே, இந்த 2 காரியங்களிலும் நாம் ஜாக்கிரதையாயிருக்க பிரயாசப்படுவோம். நிச்சயமாய் பூமிக்குரிய ஆசீர்வாதத்தினாலும் பரலோக நன்மையினாலும் கர்த்தர் நம்மை நிரப்பி ஆசீர்வதிப்பார். ஜெபிப்போமா? அன்பின் பரலோக பிதாவே, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாளிலும் ஆண்டவரே, நாங்கள் தியானித்த வசனத்துக்காய் ஜெபிக்கிறோம். கர்த்தர் நீங்க ஆசீர்வதிங்க. இந்த வசனத்தின்படியா பிள்ளைகள் மேல உங்க ஆசீர்வாதம் தங்கும்படியா நான் ஜெபிக்கிறேனப்பா. யாரெல்லாம் ஆண்டவரே நன்மைக்காக ஆசீர்வாதத்துக்காக இந்த பூமியில காத்திருந்து ஆண்டவரே சோர்ந்து போய் இருக்கிறார்களோ, அவர்களுடைய வாழ்க்கையில இந்த வார்த்தை ஒரு உயிர்மீட்சியை கொடுக்கட்டும் ஆண்டவரே.
கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களுக்கு நீர் செய்கிற நன்மையை ஆண்டவரே ஒரு மனுஷனுடைய கண்ணும் காணல, ஒரு மனுஷனுடைய காதும் கேட்கலப்பா தகப்பனே. ஆண்டவரே நீர் ஆனால் பிள்ளைகளுக்கு அதை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறீர் என்பது நிச்சயம் ஆண்டவரே. அதை பெற்றுக்கொள்ளுகிற வரையிலும் உங்க சமூகத்துல காத்திருக்க கிருபை கொடுங்க ஆண்டவரே. தமக்கு பயந்து தம்முடைய கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் மேல கர்த்தர் பிரியமா இருக்கிறார். அப்படிப்பட்ட கிருபை உண்டாகட்டும் ஆண்டவரே. தம்மை தேடுகிற ஆத்துமாக்கும் தமக்கு காத்திருக்கிறவர்களுக்கும் அவர் நல்லவராக இருக்கிறார் என்று வாசிக்கிறோமே. அப்படிப்பட்ட கிருபை உண்டாகட்டும். பூமியை சுதந்தரித்துக் கொள்ளுகிற கிருபை உண்டாகட்டும் ஆண்டவரே. ஒரு வெட்கப்படாத வாழ்வு இயேசுவின் நாமத்துல உண்டாகட்டும். எந்த இடத்துல தலைகுனிந்து நின்றார்களோ அந்த இடத்துல உமக்கு காத்திருக்கிற தம்முடைய பிள்ளைகளுடைய தலையை கர்த்தர் நிமிர செய்வீராக. கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் வாழ செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம் தகப்பனே. உமக்கு ஸ்தோத்திரம். எல்லாவற்றுக்கும் மேலாக நீர் வர காத்திருக்கிற நாங்கள் இந்த பூமியில கரையற்றவர்களும் பிழையற்றவர்களுமாய் வாழ எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. அதற்கு எங்க பரிசுத்த ஆவியானோட ஒத்தாசை எங்களுக்கு உண்டாயிருக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய கரங்கள்ல தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. ஒரு உன்னதத்தின் பலன் ஒவ்வொருவரையும் ஆளுகை செய்யட்டும். ஒரு புது பலன் பிள்ளைகளை ஆளுகை செய்வதாக உடைய சமூகத்துல தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபங்கேளு நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன்.